தமிழகத்தில் வரும் 2ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஒடிசா கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாகவும் இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் ஒடிசாவை நோக்கி நகரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை குரோம்பேட்டையில் தொடங்கியுள்ள 19வது விநாயகர் கண்காட்சியில் 22,000க்கும் மேற்பட்ட பசுமை விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. கட்டிடக்கலை நிபுணர் சீனிவாசன் ஏற்பாடு செய்துள்ள இந்த கண்காட்சியை அமைச்சர் தாமோ அன்பரசன் தொடங்கி வைத்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட இந்த விநாயகர் சிலைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. இந்த இலவச கண்காட்சி செப்டம்பர் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மயிலாடுதுறை மயூரநாதர் கோவில் யானை அபயாம்பிகைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. யானைக்கு பட்டு அங்கவஸ்திரம் மற்றும் மாலை அணிவிக்கப்பட்டு அதன் முன்னங்கால்களில் வெள்ளி கொலுசுகள் அணிவிக்கப்பட்டன. தீபாராதனைக்கு பிறகு யானை பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்து ஆசி வழங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையவுள்ள புதிய விமான நிலையத்திற்காக ஏகனாபுரம் கிராமத்தில் உள்ள காலி ஏரியை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த ஏரியை விவசாயம் அல்லாத பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வரவுள்ளது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் சுமார் 74,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் மட்டும் 18,000 காவலர்கள் பணியில் உள்ளனர். சென்னையில் 1,519 சிலைகளுக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 35,000க்கும் மேற்பட்ட சிலைகளும் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. விநாயகர் சிலைகளை வரும் 31ஆம் தேதி சென்னையில் உள்ள 4 கடற்கரைகளில் கரைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு முனிசிபல் காலனியில் 90s கிட்ஸ் விரும்பிய மிட்டாய்கள் மற்றும் சாக்லேட்டுகளால் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலை பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. சுமார் 20 கிலோ சாக்லேட் கொண்டு 7 அடி உயரத்தில் உருவாக்கப்பட்ட இந்த விநாயகர் சிலையை சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை ரசித்தனர். நெல்லை மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் டிசம்பர் 1ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த வாராந்திர சிறப்பு ரயில் நெல்லையிலிருந்து ஞாயிறு இரவு 7 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 7:30 மணிக்கு மேட்டுப்பாளையத்தை அடைகிறது. அதேபோல திங்கள் இரவு 7:45 மணிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்பட்டு அடுத்த நாள் காலை 7:45 மணிக்கு நெல்லையை அடைகிறது. இந்த சிறப்பு ரயில் வரும் டிசம்பர் 1ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையை அடுத்த பனையூரில் பெப்ஸ் நிறுவனத்தின் புதிய ஷோரூம் திறக்கப்பட்டது. பெப்ஸ் மெத்தைகள் நிறுவனத்தின் தி கிரேட் ஸ்லீப் ஸ்டோர் என்ற புதிய ஷோரூமை அந்நிறுவனத்தின் விற்பனை பிரிவு பொது மேலாளர் ராஜேஷ் திறந்து வைத்தார். ஷோரூமின் உரிமையாளர் காமேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமிழ்நாடு முழுவதும் 18 இடங்களிலும் அதில் சென்னையில் மட்டும் 8 இடங்களிலும் பெப்ஸ் நிறுவனத்தின் ஷோரூம்கள் உள்ளன. இது ஆக்சுவலாக பெப்ஸோட சென்னையில் இது 8th ஷோரூம். இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ. சென்னையில் ஈசிஆரில் எங்களுக்கு எந்த ஷோரூம்ஸே இல்லை. இது ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு இந்த கனவு வந்து பலிச்சிருக்கு. சென்னையில் இது 8th ஷோரூம். இங்கே மேட்ரஸ் ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம்
15,999 அப் டு 2 lakhs வரைக்கும் மேட்ரஸஸ் இருக்கு. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈசிஆரில் வந்து இதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம்னா மினிமம் 10 to 15 lakhs ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம 10,000 இருந்து 2 lakhs வரைக்கும் நம்ம மெத்தா கொடுக்க முடியும். அதாவது சி கேட்டகரி பீப்புளில் இருந்து நாங்கள் A+ கேட்டகரி வரைக்கும் VVIPs வரைக்குமே நம்மளால கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு ரேஞ்சஸ் நம்ம வச்சிருக்கோம். தாவேகா மாநாட்டில் இளைஞரை பவுன்சர் தள்ளிவிட்ட விவகாரத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. தாவேகா மாநாட்டில் ராம்ப் வாக் மேடையில் ஏறியபோது பெரம்பலூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்த சரத்குமாரை பவுன்சர் தள்ளிவிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ந்து இளைஞர் சரத்குமார் அளித்த புகாரின் பேரில் பவுன்சர்கள் 10 பேரின் மீது பெரம்பலூர் குன்னம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் விசாரணைக்காக அந்த வழக்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் ராஜாஜி சாலையில் டார்லிங் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையகம் திறக்கப்பட்டது. தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா விற்பனையகத்தை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். டார்லிங் குழுமம் நிர்வாக இயக்குநர் வெங்கடசுப்பு, அடையார் ஆனந்த பவன் நிர்வாக இயக்குநர் சீனிவாசராஜா, வசந்த பவன் உணவகத்தின் நிர்வாக இயக்குநர் ரவி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திறப்பு விழாவை முன்னிட்டு 3 நாட்களுக்கு சலுகை விலையில் பொருட்கள் விற்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 163வது கிளையாக திறந்திருக்கிறோம். இந்த கிளையினுடைய சிறப்புகள் என்னன்னு பார்த்தா, இன்னைக்கு உலகத்தில் ரிலீஸ் ஆன பெஸ்ட் ப்ராடக்ட் இந்தியாவில் முதன் முறையாக நம்முடைய ஷோரூமில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய டிவி ஆனாலும் சரி, மிகச்சிறந்த ஹீட்டர் ஆனாலும் சரி, மிகச்சிறந்த வாஷிங் மிஷின் ஆனாலும் சரி, இந்தியாவில் முதல் முறையாக இன்றைக்கு இங்கே அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பல கம்பெனிகள். திருச்சி அருகே ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கத்தினர் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மலேசியா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சரவணன் மலேசியாவில் முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த இருப்பதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் இலங்கை கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டைமானும் பங்கேற்றார். நவம்பர் மாதத்தில் இந்த ஜல்லிக்கட்டு மலேசிய மண்ணில் மிக சிறப்பாக, அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டு ஜல்லிக்கட்டு சங்கத்துடைய ஆதரவோடு மிகச்சிறந்த முறையில் மலேசிய மண்ணில் நடைபெறவிருக்கின்றது. தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு கடந்த பல ஆண்டுகளாக வராமல் தொடர்ந்து அங்கே வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டை பார்க்கின்ற வாய்ப்புகள் நீண்ட காலமாக கிடைக்காமல் இருக்கின்றது. ஆக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவர்கள் மலேசியர்களோடு இணைந்து இந்த ஏறுதழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. சென்னை வேலப்பஞ்சாவடியில் உள்ள சவிதா பல் மருத்துவக் கல்லூரியில் 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பல் மருத்துவம் செய்வது போல காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பல் அகற்றுவது, அறுவை சிகிச்சை செய்வது, ஸ்கேன் செய்வது என பல் மருத்துவத்தின் பல்வேறு படிநிலைகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த பிரம்மாண்ட விநாயகர்களுக்கு 250 கிலோ எடை கொண்ட கொழுக்கட்டை படைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு ராபா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் சனீஸ்வர பகவான் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிரணாம்பிகை யானைக்கு புத்தாடை அணிவித்து கஜபூஜை நடைபெற்றது. மேலும் சொர்ண கணபதிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்கம் மற்றும் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதேபோல ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை கைலாச விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வெள்ளிக்கவசம் அணிந்து விநாயகர் காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான ஆயத்த பணிகளில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பட்டினப்பாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு ஏதுவாக தற்போது கடற்கரை பகுதியில் கட்டிடக் கழிவுகளை கொட்டி சமன்படுத்தப்பட்டுள்ளது. ஆமைகள் அதிகம் முட்டையிடும் பகுதியில் சென்னை மாநகராட்சியின் அதிகாரிகள் செய்துள்ள பொறுப்பற்ற செயலுக்கு சூழலியலாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சேலம் ஓமலூர் அருகே நடிகர் சரவணன் தொடங்கியுள்ள புதிய சினிமா ஸ்டுடியோவின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் நடிகர் விஜய் சேதுபதி, இயக்குனர் பாண்டியராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
ஸ்டுடியோவை திறந்து வைத்து பேசிய விஜய் சேதுபதி, மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு பிறகு சேலத்தில் சரவணன் ஸ்டுடியோ அமைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். திரும்பி இங்கே ஒரு ஸ்டூடியோ ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை யோசிக்காம திரும்பி ஆரம்பிக்க நினைச்ச சரவணன் சாருக்கு முதல்ல நன்றி. ஸோ திரும்பி இதை ஆரம்பித்து வளர்ந்து சிறப்பாக பண்ணணும்னு நானும் ஆசைப்படுறேன். அது பிள்ளையார் அதிகமாக அந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணி தொடர்ந்து. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணியில் வரையாடு, மயில், ஊஞ்சல் ஆகிய வாகனங்களில் பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. கன்னியாகுமரியில் விநாயகர், சிவன், கிருஷ்ணன் போன்ற வேடமணிந்த குழந்தைகளின் ஊர்வலம் காண்போரை கவர்ந்தது. மதுரை தல்லாகுளம் இரட்டை விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. அதேபோல தஞ்சை பெரிய கோவிலில் விநாயகருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட திரளானோர் வழிபாடு நடத்தினர். சென்னை கொளத்தூரில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 5001 சிறிய முருகன் சிலைகளை கொண்டு GKM காலனியில் 20 அடி விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. ரெடில் சாலையில் சுமார் 14,000க்கும் மேற்பட்ட மரக்கட்டைகளால் 41 அடி உயரத்தில் பிரம்மாண்ட விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ராஜா தோட்டம் பேப்பர் மில் சாலையில் 2000க்கும் மேற்பட்ட 1 கிராம் வெள்ளி காசுகளை கொண்டு 5 அடி உயரத்தில் வெள்ளி விநாயகர் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். மேலும் பூம்புகார் நகரில் 2300 தாம்பூல தட்டுகளால் ஆன 42 அடி விநாயகர் சிலையும், பெரம்பூர் கென்னடி சதுக்கத்தில் மளிகை பொருட்களான விநாயகர் சிலையும் அனைவரையும் கவர்ந்துள்ளன. வேதாரண்யத்தில் இஷ்ட சித்தி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவதில் மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டது. ஏற்கனவே இந்த கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவதில் இருதரப்பு பக்தர்களிடையே பிரச்சனை இருந்து வந்த நிலையில் வருவாய் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். இந்நிலையில் மீண்டும் இருதரப்பு இடையே பிரச்சனை ஏற்பட்டதை அடுத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து விநாயகருக்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் இருதரப்பினரும் இணைந்து பங்கேற்றனர். வேலூர் தொரப்பாடியில் உள்ள வாலாஜி நகர் இளைஞர்கள் காவலர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் விநாயகர் சதுர்த்தியை வித்தியாசமான முறையில் கொண்டாடி வருகின்றனர். தமிழ்நாடு காவல் நிலையம் போன்றே தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த இடத்தில் விநாயகரே காவலர் போல அமர்ந்திருக்கிறார். காவல் நிலைய நுழைவு வாயிலில் துப்பாக்கியோடு ஒரு விநாயகர் பாதுகாப்புக்கு நிற்பது போன்றும், உள்ளே ஒரு விநாயகர் எழுத்தலாக புகார் மனு வாங்குவது போன்றும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அமைப்பில் விநாயகரிடமிருந்த லட்டை திருடியதற்காக ஒரு சுண்டலி கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதும் அனைவரையும் கவர்ந்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி விடுமுறை தினத்தை சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் கொண்டாடி மகிழ்கின்றனர். ரம்யமான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. குளிர்ச்சியான காலநிலையில் சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்கின்றனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்வீட் கடை உரிமையாளர் ஒருவர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 118 கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட லட்டை படையல் செய்து அசத்தினார். கடந்த 20 ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்திக்காக பெரிய அளவில் லட்டு செய்து படைத்து வரும் விக்ரம் என்பவர் இந்த ஆண்டு பிரம்மாண்டமான லட்டை தயார் செய்துள்ளார். 3 நாட்களுக்கு பிறகு இந்த லட்டு பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்த பிரம்மாண்ட லட்டை அப்பகுதியினர் ஆச்சரியத்தோடு பார்த்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானைக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பழங்கள் வழங்கப்பட்டன. அதிகாலை குளித்த பிறகு அலங்கரிக்கப்பட்ட யானை கோவில் முன்பாக வந்து தனது முன்பக்க கால்களை மடக்கி துதிக்கையை உயர்த்தி முருகனை வழிபட்டது. ஏராளமான பக்தர்கள் யானையிடம் ஆசி பெற்று மகிழ்ந்தனர்.